அந்த ஐயரு நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தாரு. அருமையான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அமிக்கி போட்டு 5 பைசா செலவு இல்லாம அவரு செலவுலயே பூஜையை முடிச்சிட்ட. அடப்பாவி. அது மட்டும் இல்ல, மறந்துடாதீங்கன்னு சொன்னனே, அது வேற ஒண்ணும் இல்ல. மதிய சாப்பாட்டுக்கு மாமி கையால சமைச்சு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அதத்தான் மறந்துடாதேன்னு சொன்னேன். டேய், எல்லாருக்கும் டீ ஏற்பாடு பண்ணு. சரிங்க சார். அது என்ன, எப்ப டீ ஏற்பாடு பண்ணாலும் இந்த ஆளுக்கு டீ ஏற்பாடு பண்றீங்க? பின்ன என்ன, டீ கடைக்காரங்க தான் டீய சொல்லணும். டீ கடைக்காரனா? மெயின் ரோட்ல பெரிய டீ கடை ஒண்ணு இருக்க. ஆமா, எப்பவும் பயங்கர ரஷ்ஷா இருக்குமே. அந்த டீ கடை இவன் அப்பனோடதுதான். அவன் ஒரு நடிப்பு நமச்சிலு. நீதாண்டா செகண்ட் ஹீரோன்னு சொல்லி அவனை நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். காஃபி, டீ, வடை, பப்ஸ் எல்லாம் அவனுடைய சப்ளை தான். டிஃபனுக்கு கூட ஒருத்தன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது யாருது? அடுத்த ரோட்ல ஆண்டி ஆந்திரா மெஸ் நடத்துதுல்ல. ஆமா, குண்டா கொழுக்கட்டை மாதிரி அம்சமா இருக்குமே. ஆண்டி மட்டும் இல்ல, சாப்பாடும் சூப்பரா இருக்கும். அவங்க பையனை நடிக்க வைக்கணும்னு ஆண்டிக்கு ஆசை. ஆண்டியோட ஆசை ஏன் கிடைக்கணும்? ஓகேன்னு சொல்லிட்டேன். கொழா புட்டுல இருந்து சொரா புட்டு வரைக்கும் அவங்க தான் சப்ளை. எல்லாத்தையுமே ஸ்பான்சர்ல ஓட்டிடுவோம். போக போக பாருங்க. இது நம்ம மான மரியாதையெல்லாம் திருவா போறதையா? ஹலோ, உப்புமா கம்பெனில கூட ஒர்க் பண்ணிடலாம். ஆனா இது ரவ கம்பெனி. இங்க ஒர்க் பண்ண அப்புறம் எந்த கம்பெனிலும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டான். என்ன ஆளை விடுங்க சாமி.